Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மரீனாவில் 300 பேருக்கு மட்டுமே கடைகள் என்ற உத்தரவை நீதிமன்றம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வியாபாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். மரீனாவில் கடைகள் ஒதுக்கீட்டிற்கான குலுக்கல் சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகை வளாகத்தில் அம்மா மாளிகையில் உள்ள கூட்டரங்கில் நடைபெற்றது. தேர்வு செய்யப்பட்ட ஒதுக்கீடுதாரர்களின் விவரங்கள் பெருநகர சென்னை மாநகராட்சி வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டதாக மாநகராட்சி தரப்பில் கூறப்பட்டது. இந்நிலையில் உரிய நோட்டீஸ் வழங்காமல் குலுக்கல் முறையில் கடைகள் தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிராக சென்னை மரீனா விவேகானந்தர் இல்லம் முன்பு கடற்கரையில் அமர்ந்து 500க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் ஆலோசனை நடத்தினர். குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு மட்டுமே கடை அமைக்க அனுமதி வழங்கப்படும் என்ற உத்தரவை நீதிமன்றம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் இதை எதிர்த்து மேல்முறையீடு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் கூறினர். 8 சங்கம் இருக்குது, 1996 வியாபாரி இருக்காங்க, ஒரு 5000 ஃபேமிலி இருக்குது. எந்த நிமிஷம் கொடுங்க இவங்களா ஒரு லிஸ்ட் எடுத்து இவங்களா கொடுக்க முடியும். யாரும் லிஸ்ட் கொடுக்காங்க ஆகிட்டையும் எவ்வளோ கடை இருக்குது ஒரு வியாபாரிக்கு. இப்போ அண்ணாசபா 750 கடை இருக்குது, 2 சங்கம் அண்ணாசபாவில், மேல் சங்கம் கீழ் சங்கம்னு. மேல் சங்கம் கீழ் சங்கம் ஒரு சங்கத்தில் 350 கடை, ஒரு 250 கடை, அங்கே 750 கடை இருக்குது. அதை விட்டு அப்படியே வாங்க 200, 300, 150, 200 மொத்தம் 1999 சங்கம் கடைங்க இருக்குது. 8 சங்கங்கள் இருக்குது. யாருமே இவங்க கன்சல்ட் பண்ணல. எங்கள் வாழ்வாதாரத்தை கெடுக்காதீங்க, நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையாக தான். நாங்கள் இதை நம்பி தான் வாழ்கிறோம். இதை விட்டால் எங்களுக்கு வேறு வழி தெரியாது. இந்த வயசில் நாங்கள் போய் உழைக்க முடியுமாங்க சொல்லுங்கள்? அதை விட்டுட்டு எங்களை 300 கடை 200 கடைன்னா எங்கள் வாழ்வாதாரத்தை பிடுங்குற மாதிரி இருக்குங்க. இது குலுக்கல் முறையில் 300 கடை கொடுக்குன்னா அவர் எங்கேருந்து வந்து குலுக்கல் முறையில் கொடுத்துட்டு போயிடுவார். பாதிக்கப்படுறது நாங்கள் தான். இது எந்த விதமான யாரையுமே அபிப்பிராயம் கேட்காம 1996 1997 வியாபாரிகளுடைய அபிப்பிராயத்தையும் கேட்காம நீதிமன்றம் ஒரு முடிவு எடுத்து அவங்க தீர்ப்பு பண்ணி இன்றைக்கி குலுக்கல் நடத்தியிருக்காங்க. அது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? அவர்களுக்கு இது ஒரு வாழ்வாதாரமாக இருக்கிறது. இந்த வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தலையிடணும்.